அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர் ஆதம் நபியில் சந்ததியில் வந்தவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வரிசையில் வரும் 4வது தலைமுறை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் இவரை பற்றி சூரா மர்யம், சூரா அன்பியா ஆகியவற்றில் காணலாம். அல்லாஹ் அவரை பற்றி He was truthful and a prophet. We raised him to a high station என்று கூறுகிறார். அதாவது அவர் மிக உண்மையான நபியாவார், அவரை நாம் வானளவில் உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் அவரை பற்றி கூறுகிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகள்: அவர் மிக நேர்மையானவர், தவறே செய்யாதவர், நீதிமானாக வாழ்ந்தவர், உயர்ந்த ஞானம் அறிவு கொண்டவர், தையல் வேலையை கற்றுத்தந்தவர், ஆடைகளுக்கு தையல் ஊசி முதலில் பயன்படுத்தியவர் என அறிஞர்கள் கூறுகிறார்கள். மனிதர்களுக்கு எழுதும் திறன் மற்றும் கணக்கியல் அறிவும் கற்றுத்தந்தவர், கடுமையாக தௌஹீத் போதித்தவர். அவரது காலத்தில் சிலர் விகாரம் செய்ய தொடங்கியதால் ஒரே அல்லாஹ்வை வணங்குங்கள், நீதி நடைமுறையில் இருங்கள் என்று பிரச்சாரம் செய்தார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு மக்கள் சிலர் தவம் செய்பவர்களின் சிலைகளை வைத்து வணங்கத் தொடங்கினார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் ஒருவனே, இந்த வழிபாட்டை விட்டுவிடுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவர் பகலில் மக்களுக்கு வழிகாட்டினார், இரவில் தனியாக தொழுகை திக்ர் செய்தார். அவரை பின்பற்றியவர்கள் சிலரே இருந்தனர், ஆனால் அவர் ஒருபோதும் களைப்படையவில்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் சொல்லுவார், நான் இன்னும் அதிக நன்மை செய்ய வேண்டும். ஒரு நாள் மரண தூதரிடம் கூறினார், எனது ஆயுள் நீள வேண்டும் என வேண்டி கேளுங்கள். மரண தூதர் மலக்குல் மௌத் அவர்களை கண்டு வானங்களை நோக்கி உயர்ந்து செல்லும் போது 2ஆம் வானத்தில் அவரை விட்டு செல்லாமல் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கு நிலைத்த உயரத்தில் வைக்கப்பட்டார். இதுதான் குர்ஆனில் வரும் We raised him to a high station என்ற வசனமா. இது அவரது பதவி உயர்வு, அல்லாஹ்வின் மரியாதை என்று பல அறிஞர்கள் விளக்குகிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உயர்ந்த நிலையில் வைத்த பின்னர் அவர் அங்குதான் உயிரை விட்டார் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். அவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உயர்வான முடிவை அடைந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.